السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وهو معكم أينما كنتم والله بما تعملون بصير. وقال رسول الله صلى الله عليه وسلم: واعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, முராகபா என்று அரபியிலே சொல்வார்கள். முராகபா என்றால் அல்லாஹ்வின் உணர்வு கொள்ளுதல். எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வின் உணர்வோடு ஒரு மனிதன் இருந்தால் அவன் அல்லாஹ்வை முராகபா செய்கின்றான் என்று சொல்லப்படும். இதை கொஞ்சம் விளக்கமாக சிந்தித்து பார்க்கின்றோம். அல்லாஹ்வுக்கு ரத்தீப் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ரத்தீப் என்று சொன்னால் கண்காணிப்பாளர். இதற்கு குர்ஆன் விளக்க உரையாளர் சஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன செய்தி: இந்த பிரபஞ்சத்தில் எவையெல்லாம் பார்க்கப்படும் பொருட்களோ அவை எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பார்வை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் கேட்கப்படுகின்ற ஓசைகள் என்னென்ன உண்டோ அந்த எல்லா ஓசைகளையும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அறியப்படுகின்ற பொருட்கள் என்று எவையெல்லாம் உண்டோ, அது வெளிப்படையானதாக இருக்கட்டும் அந்தரங்கமானதாக இருக்கட்டும், அறியப்படுகின்ற பொருட்கள் என்று எவையெல்லாம் உண்டோ அவை ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் அறிந்து கொண்டே இருக்கின்றான். இன்னைக்கு இதையும் தாண்டி ஒரு மனிதனுடைய கடைக்கண் பார்வை எதை நோக்கமாக கொண்டு அசைந்ததோ அதையும் அல்லாஹ் அறிகின்றான். அன்புகளே, இப்படி ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் தன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். தன்னுடைய பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றான். தன்னை பற்றி தன்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்களை கூட அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டிருக்கின்றான் என்று ஒவ்வொரு வினாடியும் உணர்வு பெறுதல். இந்த உணர்வு பெறுதலுக்கு தான் முராகபா என்று சொல்லுவார்கள். மனிதனுடைய உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்கள் மூன்று வகைப்படும். நமது உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது, அந்த எண்ணத்தை நாம் அசை போடுகின்றோம், அதை குறித்து நாம் சிந்திக்கின்றோம், அதை சீர்தூக்கி பார்க்கின்றோம். இது ஒரு வகை எண்ணங்கள். இன்னொரு வகை, நம் உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்தது, பின்பு உள்ளத்தை விட்டு சென்று விட்டது. பின்பு நாம் யோசித்து பார்க்கிறோம், சற்று முன் நமது உள்ளத்தில் ஏதோ ஒரு எண்ணம் வந்தது, அது என்ன எண்ணம்? மிகுந்த சிரமத்துக்கு பின்பாக வந்து சென்ற அந்த எண்ணம் இதுதான் என்று நாம் கண்டுபிடிக்கின்றோம். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை இருக்கிறது. வந்தது சென்றது, இவன் என்ன என்று சிந்தித்தால் கூட கடைசி வரைக்கும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது. சற்று முன் நமது உள்ளத்தில் தோன்றி மறைந்த அந்த எண்ணம் எது அவனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் அறிகின்றான். ஒரு மனிதன் அவனுக்கே தெரியாது நமது உள்ளத்தில் என்ன தோன்றி மறைந்தது என்று சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு தெரியாது. ஆனால் அவனை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். ஆக ஒரு மனிதன் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றான்,
என் உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகளையும் எண்ணங்களையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கின்றான். என் கடைக்கும் பார்வை எதற்காக வேண்டி அசைந்தது என்பதை கூட அல்லாஹ் அறிகின்றான். மொத்தத்தில் என்னுடைய உள்ளும் புறமும், என்னுடைய அகத்தையும் புறத்தையும் அல்லாஹ் அணுவணுவாக அறிந்து கொண்டிருக்கின்றான் என்று ஒரு மனிதன் உணர்வு பெறுவதற்கு ஒவ்வொரு வினாடியும் இந்த உணர்வோடு இருக்க வேண்டும். இந்த உணர்வோடு இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு முராக்கபா, அல்லாஹுவின் உணர்வு பெறுகின்றான் என்று சொல்லப்படும். இந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு எப்போது வந்துவிட்டதோ அப்போது அவனுக்கு பாவங்கள் செய்வதற்கு வெட்கம் ஏற்படும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த நிலையில் நான் எப்படி பாவம் செய்வது? அவனுக்கு கூச்சம் ஏற்படும், வெட்கம் ஏற்படும், நாணம் வந்துவிடும். இந்த வெட்க சுபாவம் ஹயா என்பது ஈமானின் அதிமுக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. ஒவ்வொரு மூவினிடத்திலேயும் கண்டிப்பாக வெட்க சுபாவம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் எந்த அளவுக்கு வெட்க சுபாவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் பாவத்தை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்குவான். எப்போது வெட்கம் அவனை விட்டு போய்விட்டதோ அவன் எந்த பாவத்துக்கும் தயங்க மாட்டான், எதை வேண்டும் என்றாலும் செய்வான். இதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த. உனக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீ எதை வேண்டும் என்றாலும் செய்து கொள். ஆம், வெட்க சுபாவம் தான் ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறது. அந்த வெட்க சுபாவம் சதா நேரம் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், என் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், என் உள்ளத்து உணர்வுகளையும் அறிகின்றான், என் கடைக்கன் பார்வை ஏன் அசைந்தது என்பதை கூட அல்லாஹ் அறிகின்றான் என்று ஒவ்வொரு வினாடியும் ஒரு மனிதன் அல்லாஹுவை பற்றி சிந்தித்து உணர ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு சதா நேரம் வெட்க சுபாவம் என்று பரிபூரணமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையில் குறிப்பிடுகின்றான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். நீங்கள் பூமியில் இருந்தாலும் சரி, வானில் இருந்தாலும் சரி, ஆழ்கடலுக்குள் இருந்தாலும் சரி, வெளிச்சத்திலோ இருட்டிலோ எங்கிருந்தாலும் சரி அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். பூட்டப்பட்ட இரும்பு கோட்டைக்குள் நீங்கள் மறைந்திருந்தாலும் சரி அங்கேயும் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றான். நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றான். ஆம் அன்புக்குள்ளே, இந்த உணர்வு மனிதனிடத்தில் வந்துவிட வேண்டும். வந்துவிட்டால் இரண்டு வகை. ஒன்று, பாவம் செய்வதற்கு மனிதன் வெட்கப்பட்டு ஒதுங்குவான். மறுபக்கம் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு இருக்கிறது என்று அவனுடைய உள்ளத்தில் ஒரு அழுத்தமான உறுதி ஏற்படும். அழுத்தமான உறுதி, அந்த உறுதி ஏற்படுகின்ற போது இந்த உலகத்தில் எதை கண்டு அவன் அஞ்ச மாட்டான். ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் அவனுடைய கிபித்தி இனத்தை விட்டும் தப்பித்து தன்னுடைய இஸ்ரவேல் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு போனார்கள். எதிரிலே செங்கடல் எதிர்பட்டது. கடல் மாபெரும் கடல். பின்னாலோ மிருக பலம் கொண்ட ஃபிரௌனுடைய ராணுவம் துரத்தி கொண்டு வருகிறது. வளையிட புறங்களில் ஓங்கி உயர்ந்த மலைகள் இருக்கின்றன. வளையிட புறங்களில் தப்பித்து செல்ல முடியாது. முன்பகுதியில் செங்கடல் குறுக்கிடுகிறது, அதையும் தாண்டி செல்ல முடியாது. மிருக பலம் கொண்ட ராணுவம் பின்னால் துரத்தி கொண்டு வருகிறது. இப்போது அவர்களிடத்தில் நாம் சிக்கிக்கொண்டு அழிய போகின்றோம் என்று இஸ்ரவேல் சமுதாயம் கருதியது. கருதி சொன்னார்கள், யா மூஸா இன்னால முதரக்கூன். மூஸா அவர்களே, நாம் பிடிபட போகின்றோம், மாட்டிக்கொண்டோம். முன்னாடும் கடல், வளையிட புறங்களில் ஓங்கி உயர்ந்த மலை, பின்னால் வெறி கொண்டவனாக மிருக பலத்தோடு ஃபிரௌன் படை நடத்தி வருகின்றான். ஆகவே நாம் அகப்பட்டுக் கொண்டோம், அழிய போகின்றோம் என்று சொன்னார்கள். அப்போது ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என் உள்ளத்து உணர்வுகளை அறிகின்றான் என்று பரிபூரணமான அந்த உணர்வோடு இருந்தார்கள். ஆகவே சட்டென்று சொன்னார்கள், கல்லா இன்ன மஇய ரப்பி. ஒருபோதும் இல்லை. யார் பிடிபட்டது?
என்னோடு என் ரப்பு இருக்கின்றான், சயஹ்தி, அவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், எத்தனை ஆபத்தான நிலையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் எனக்கு தப்பிப்பதற்கான வழிகாட்டுவான் என்று அழுத்தமாக சொன்னார்கள். அடுத்த வினாடி அல்லாஹ்வுடைய புறமிருந்து வழிகாட்டல், மூசா அவர்களே கையில் இருக்கின்ற கைத்தடியை கொண்டு செங்கடலிலே ஓங்கி அடியுங்கள் என்றார்கள். ஓங்கி அடியுங்கள் என்றால் அல்லாஹ் அடித்தார்கள். அடுத்த வினாடி 12 பிளவுகளாக கடல் பிளந்தது. 12 பாதைகளாக கடல் பிளந்தது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு வந்திருந்த இஸ்ரவேல் சமுதாயம் மொத்தம் 12 பிரிவுகளாக இருந்தார்கள். ஆளுக்கு ஒரு பிரிவு ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு பிரயாணப்பட்டார்கள். பாதுகாப்பான முறையில் மறுகரையை சேர்ந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு மதீனா நகரத்துக்கு ஹிஜ்ரத்து போகின்றார்கள். அப்படி ஹிஜ்ரத்து போகின்ற போது சௌர் குகையில் வந்து தலைமறைவாக 3 நாட்கள் தங்கி இருந்தார்கள். பெருமானாரையும் சித்தியத்துல் அக்பரையும் மக்கத்து குஃபார்கள் தேடி வலை போட்டு தேடுகின்றார்கள். அப்படி தேடிக்கொண்டிருந்தவர்கள் ஒரு கூட்டம் குறிப்பிட்ட அந்த தௌர் மலையின் அந்த தௌர் குகையின் உச்சிக்கு வந்து விட்டார்கள். தௌர் குகையிலே மேலே ஒரு துவாரம் இருக்கிறது. மேலிருந்து பார்த்தால் அந்த குகைக்குள் என்ன நடக்கிறது, யார் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். குகைக்குள் இருப்பவர்கள் அந்த துவாரத்தின் வழியாக மேலே பார்த்தால் மேலே யார் வந்து இருக்கிறார் என்று தெரியும். இப்போது இவர்களை பிடிப்பதற்காக வேண்டி வந்த அந்த கூட்டம் தௌர் குகையின் மேல் பகுதியில் இருக்கிறார்கள். உள்ளிருக்கின்ற சித்தியத்துல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த துவாரத்தின் வழியாக பார்க்கிறார்கள். அவர்களுடைய கால் பாதங்கள் எல்லாம் தெரிகிறது. அப்போது துணுக்குற்றவர்களாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சித்தியத்துல் அக்பர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் இருவர் தானே இருக்கின்றோம், இதோ வந்து விட்டார்களே என்று சொன்னார். அப்போது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். கேட்டார்கள் பெருமானார், யா அபா பக்ரின் மா வன்னுக பிஇஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா, அபூபக்கரே அந்த இருவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? எந்த இருவர்? அவர்களோடு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். அவர்கள் தனிப்பட்ட இருவர் அல்ல, அவர்களோடு முழுமையான பாதுகாப்புக்காக அல்லாஹ் இருக்கின்றான். அப்படிப்பட்ட இருவரை பற்றி நீங்கள் என்ன கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இந்த வார்த்தையை பெருமானார் கேட்ட அடுத்த வினாடி அன்ஸலல்லாஹு ஸகீனத, அல்லாஹ் தஆலா ஒரு அமைதி, ஒரு சாந்தம், ஒரு நிம்மதியை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பதைப்பு, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அச்சம் நீங்கிவிட்டது. நிம்மதியாக இருந்தார்கள். அன்புகளே, ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நம்மோடு இருக்கின்றான். அவன் உங்களோடு இருக்கின்றான். ஐனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் சரியே, விரோதிகளால் விரட்டப்பட்டு செங்கடலுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, விரோதிகளால் வெளியேற்றப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டு மலை குகையின் உள்ளுக்குள் பதுங்கி இருந்தாலும் சரி, வேறு எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். உங்கள் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான். உங்கள் உள்ளத்து உணர்வுகளை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கின்றான். உங்கள் கடைக்கண் பார்வைகள் ஏன் அசைந்தது என்பதை கூட அல்லாஹ் தெரிந்து கொண்டிருக்கிறான் என்று ஒவ்வொரு வினாடியும் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றிய அந்த உணர்வை அசை போட்டுக் கொண்டே இருக்கின்றான், உணர்ந்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அதற்குத்தான் முராக்கபா என்று சொல்லுவார்கள். எப்போது இந்த முராக்கபா வந்துவிட்டதோ அவன் பாவம் செய்வதற்கு ஒருபோதும் துணிய மாட்டான், பாவம் செய்வதற்கு வெட்கப்படுவான். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் நான் எப்படி இந்த பாவத்தை செய்வது? ஒருபோதும் செய்ய மாட்டேன். 2, அல்லாஹ்வை முராக்கபா செய்கின்ற போது எத்தனை ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் சரி அவன் பதற மாட்டான். அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், என்னை கைவிட மாட்டான், என்னை கைவிட மாட்டான். நான் தனிமொரு நபரல்ல, என்னோடு அல்லாஹ் இருக்கிறான். நான் எங்கு சென்றாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான். ஆகவே அல்லாஹ் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்ற எண்ணம் எப்போது வந்துவிட்டதோ அவன் பதற மாட்டான், துணுக்குற மாட்டான். அன்புகளே, முராக்கபாவின் மூலம் கிடைக்கக்கூடிய முதல் பலன்கள் இவை.
அடுத்த அன்புகளே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பாருங்கள். உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். எப்படி? கஅன்னக தராஹு, நீங்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பதை போன்று வணங்குங்கள். நேரடியாக நாம் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருந்தால், நிதர்சனமாக கண்கூடாக நமக்கு முன்பாக அல்லாஹ் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருந்தால் எப்படி அச்சத்தோடும் பயபக்தியோடும் உயிரோட்டத்தோடும் தொழுவோமோ வணங்குவோமோ அப்படி அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பதை போன்று வணங்க வேண்டும் என்றார்கள். ஃபஇல்லம் தகுன் தராஹு, ஒருவேளை நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக, அவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நீங்கள் தொழுங்கள். அன்புகளே, இங்கே அல்லாஹ்வின் திருத்தூதர் 2 படித்தரங்களை சுட்டிக்காட்டுகின்றார்கள். முதல் படித்தரம், அவனை நாம் பார்ப்பதை போன்று வணங்குவது. இது மிக உயர்ந்த படித்தரம். அல்லாஹ்வை கண்கூடாக நிதர்சனமாக பார்த்து கொண்டிருப்பதை போன்று நாம் வணங்குவது, நடந்து கொள்வது, இது மிக உயர்ந்த மேலான படித்தரம். ஆனால் இந்த படித்தரத்தை அடைவதற்கு நம்மால் முடியவில்லை என்று சொன்னால், அதற்கடுத்து கீழே 2வது படித்தரம், நாம் அவனை பார்க்கவில்லை, பார்க்க முடியவில்லை, ஆனால் அவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு முடியாத ஒன்றல்ல, அணு அணுவாக என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அணு அணுவாக என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். சாதாரணமாக இப்போது சமுதாயத்தில் சூப்பர் மார்க்கெட் அதிகமாக திறக்கப்படுகிறது. சூப்பர் மார்க்கெட்டுடைய ஓனர் இருக்கிறாரு, முதலாளி. அந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய நடுவிலே ஒரு கண்ணாடி கூண்டு ஏற்படுத்தி அந்த கூண்டுக்கு உள்ளே இருப்பார். பெரும்பாலும் கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருப்பார். வெளியில் பார்த்தால், வெளியில் இருந்து உள்ளே பார்த்தால் யார் இருப்பது தெரியாது. ஆனால் உள்ளிருந்து வெளியே பார்த்தால் தன்னுடைய பணியாற்றுகின்ற பணியாளர்களில் யார் முறையாக பணியாற்றுவது, யார் முறைகேடாக நடந்து கொள்வது என்று உள்ளிருந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பார். தெரியும், உள்ளிருந்து பார்த்தால் வெளியில் தெரியும், வெளியில் இருந்து உள்ளே பார்த்தால் தெரியாது. இந்த நிலையில் வெளியிலே வேலை செய்கின்ற அந்த பணியாளருடைய மனநிலை எப்படி இருக்கும்? என் முதலாளி, எனக்கு சம்பளம் தருகின்ற முதலாளி விரும்பினால் என்னை வேலையில் வைப்பார், விரும்பினால் என்னை வேலையை விட்டு நீக்கி விடுவார். அத்தனை அதிகாரம் படைத்து எனக்கு சம்பளம் தரக்கூடிய என்னுடைய முதலாளி அறைக்குள் இருந்து கொண்டு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு அந்த பணியாளர் வேலை செய்வார். ரொம்ப எச்சரிக்கையோடு, எந்த தவறும் செய்து விடாமல், வீண் பேச்சுக்கள் பேசாமல், பிழையான எந்த காரியத்தையும் செய்து விடாமல் எச்சரிக்கை உணர்வோடு அவன் தன் பணியை செய்வான். என்ன காரணம்? என் எஜமான் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் அவனை பார்க்காவிட்டாலும் என்னுடைய முதலாளி ஓனர் அவர் என்னை பார்த்துக் கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நான் எங்கே போகிறேன், எங்கே வருகின்றேன், யாரோடு பேசுகின்றேன், எல்லாவற்றையும் அவர் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று வருகிற போது அவன் தன் பணியை சரியாக செய்கின்றான். அதை தவறு செய்வதற்கு அவன் அஞ்சுகிறான், வெட்கப்படுகின்றான். கடையில் இருக்கின்ற ஒரு பொருளை எடுத்து அவன் ஆசை என்று வைத்துக் கொள்ளுங்கள், உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். உண்பானா? நிச்சயமாக எடுத்து உண்ண மாட்டான். காரணம், முதலாளி உள்ளிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் கடையில் வேலை செய்வதற்காகத்தான், பணி செய்வதற்குத்தான் பணியாளன். கடையில் இருக்கின்ற விருப்பப்பட்ட பொருட்களை எடுத்து உண்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை. அப்படி உண்டால் என் முதலாளி என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் பார்வைக்கு அஞ்சி, அவருக்கு வெட்கப்பட்டு அந்த காரியத்தை செய்யாமல் எச்சரிக்கையாக ஒதுங்குகிறான். ஆம் அன்புக்குள்ளே, இதற்கு பேர் தான் முராகபா என்று சொல்லப்படும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே அந்த முராகபாவுடைய நிலையை தான் வலியுறுத்துகின்றார்கள். இந்த முராகபாவை பற்றி அல் ஹாரிஸுல் முஹாசபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன செய்தி. முராகபா என்றால் என்ன என்று அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், அல் முராகபத்து இல்முல் கல்பி பிகுர்பிர் ரப்பி. மனிதனுடைய உள்ளம் உணர வேண்டும், அல்லாஹ் எனக்கு அருகிலேயே இருக்கிறான், என் ரப்பு, என் எஜமான் எனக்கு அருகிலேயே இருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தை ஒவ்வொரு வினாடியும் மனிதன் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் முராகபா என்று அந்த நல்லடியார் சொன்னார்கள். அதே போன்று ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நல்லடியாரிடத்தில் கேட்கப்பட்டது, ஒரு மனிதன் தன் பார்வையை தவறான அனுமதி இல்லாதவற்றை பார்ப்பதில் இருந்தும் எப்படி தடுத்துக் கொள்வது? அந்நிய பெண்களை ஒருவன் பார்க்கிறான், பார்க்கக்கூடாத ஆபாச காட்சிகளை பார்க்கின்றான், நிர்மாணமானவற்றை பார்க்கின்றான். இதெல்லாம் தடுக்கப்பட்டவை. ஆனால் என் கண்களை கட்டுப்படுத்த முடியவில்லையே,
நான் ஹராமானவற்றை சர்வ சாதாரணமாக பார்க்கின்றேனே, ஹராமை பார்ப்பதில் இருந்தும் என் பார்வையை தடுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், உனக்கு இந்த விளக்கம் வந்துவிட்டால் நீ ஒருபோதும் ஹராமானதை பார்க்க மாட்டாய். அது என்ன விளக்கம்? நீ எதை பார்க்க விரும்புகிறாயோ, ஹராமான எதை பார்க்க போகிறாயோ, அதை பார்ப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீ எந்த ஹராமான ஒரு காட்சியை பார்க்க நாடுகிறாயோ, அந்த ஹராமான காட்சியை நீ பார்ப்பதற்கு முன்பாக அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற புரிதல் உனக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், அதற்கு பின் நீ ஹராமான பக்கம் உன் பார்வையை ஏறெடுத்து பார்க்க மாட்டார். ஆம் அன்புகளே, இதுதான் முராக்கபா என்று சொல்றோம். என்னை படைத்த நாயன் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் நான் எப்படி அந்நிய பெண்ணை பார்க்கலாம்? நான் எப்படி அலங்கோலமான காட்சியை பார்க்கலாம்? அரைகுறை ஆபாச நிர்வாண காட்சிகளை நான் எப்படி பார்க்கலாம்? ஒருபோதும் அவன் அந்த காரியத்திற்கு துணிய மாட்டான். காரணம், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம். இப்னு சம்மாக் என்று ஒரு நல்லடியார் அந்த காலத்தில் இருந்தார். அவர்கள் கவிதை வடிவமாக 4 அடி கவிதையில் ஒரு முக்கியமான செய்தி சொல்வார்கள். யா முதுமினல் ஜம்பி அமா தஸ்தஹி, சதா காலம் பாவத்திலே மூழ்கி கிடக்கின்றவனே உனக்கு வெட்கமில்லையா? வல்லாஹி வல்லாஹி ஃபில் கல்வத்தி தானிக்குமா, நீ தனிமையில் இருக்கிறாய் என்று எப்போது கருதுகிறாயோ மறந்து விடாதே, இரண்டாவதாக உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான். மனிதன் சில போது நான் தன்னந்தனியாக இருக்கிறேன், வீட்டு கதவு தாளிடப்பட்டு விட்டது, விளக்கு அணைக்கப்பட்டு விட்டது, இருட்டு, தனிமை, யாரும் இல்லை, எதுவே இருந்தாலும் இப்போது நான் செய்யலாம் என்று கருதுகின்றானே, அப்போது நீ தெரிந்து கொள், உன்னோடு இரண்டாவதாக அல்லாஹ் இருக்கிறான். நீ தனியானவன் அல்ல, உன்னோடு இரண்டாவதாக அல்லாஹ் இருக்கின்றான். அப்படி என்றால் ஒரு கேள்வி வருகிறது, நான் எத்தனையோ தப்பு செய்திருக்கின்றேனே, அந்த தப்புக்களை முன்னிட்டு அல்லாஹ் என்னை தண்டிக்கவில்லையே. அல்லாஹ் உன்னை தண்டிக்காமல் உனக்கு அவகாசம் கொடுக்கிறான். அல்லாஹ் உடனுக்குடன் குற்றவாளிகளை தண்டிப்பது இல்லை, அவனுக்கு ஒரு அவகாசம் தருகின்றான், போதுமான அவகாசம் தருகின்றான். அந்த அவகாசத்தில் நீ உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உனக்கு அவகாசம் தருகின்றான், உடனடியாக தண்டிப்பதில்லை. இப்படி அல்லாஹ் உன்னை தண்டிக்காமல் உனக்கு அவகாசம் கொடுத்திருப்பதை நீ தவறாக எடுத்துக் கொள்கிறாய். எப்படி? அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று அறியாமை. அல்லாஹ் தஆலா உன் மீது கொண்ட கருணையின் காரணமாக நீ செய்கின்ற பாவத்தை அடுத்தவர்களுக்கு தெரியாமல் திரை போட்டு மறைக்கின்றான். உடனுக்குடன் உன்னை தண்டிக்காமல் உனக்கு அவகாசம் கொடுத்து நீ திருந்துவாய் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறான். இந்த எதிர்பார்ப்பை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அவகாசத்தை நீ தவறாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை, அல்லாஹ் நான் செய்கின்ற பாவத்தை கண்டுகொள்ளவில்லை என்று அறியாமையால் முடிவு செய்து விடாதே. யார் சொல்வது? இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று ஹனஃபி அறிஞர்களில் ஒரு மாபெரும் மேதை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதரிடத்தில் ராக்கிபில்லாஹ், அல்லாஹ்வை முராக்கபா செய் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை முராக்கபா செய் என்று சொன்னார்கள். அப்போது அவர் கேட்டார், அல்லாஹ்வை முராக்கபா செய்தல் என்றால் என்ன? அப்போது இவர்கள் விளக்கம் சொன்னார்கள், குன் அபதன் கஅன்னக தரல்லாஹ், நீ என்றும் அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருப்பதை போன்றே இரு. காலை மாலை இரவு பகல் எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்துக் கொண்டிருப்பதை போன்று இரு. அதற்கு பேர் தான் முராக்கபா என்று அந்த இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆம் அன்புகளே, ஹாரிஸுல் முஹாசினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சற்று விளக்கமாக சொன்னார்கள். எப்படி முராக்கபத்துல்லாஹ், ஒரு மனிதன் முராக்கபா செய்ய வேண்டும். எப்போது அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடக்க வேண்டும் என்று ஒரு நிலை வருகிற போது அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று முராக்கபா செய்தால் அந்த காரியத்தை செய்வது அவனுக்கு எளிதாக சொல்லப்போகிறான், அது வேறு ஏதோ அல்லாஹ்வுடைய உத்தரவை நிறைவேற்றப் போகிறான். அந்த நேரத்தில்
அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என் எஜமான் அடிமையாகி என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு அவனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ஏவி இருக்கின்ற அந்த காரியத்தை செய்வது அவனுக்கு எளிதாக ஆகிவிடும், சிரமம் இருக்காது. அதே போன்று பாவம் செய்ய முற்படுகின்ற போதும் முராக்கபா செய்ய வேண்டும். ஒரு பாவம், அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, இந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உந்தி தள்ளுகிறது. இப்போது அல்லாஹ்வை முராக்கபா செய்கின்றான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த எண்ணம் பாவத்தை விட்டு விலகுவதற்கு அவனுக்கு துணையாக இருக்கிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் நான் ஒருபோதும் இந்த பாவங்களை செய்ய மாட்டேன். அதே போன்று உள்ளத்தில் ஏற்படுகின்ற எண்ணங்கள், அந்த எண்ணங்களின் போதும் அல்லாஹ்வை முராக்கபா செய்ய வேண்டும். எந்த எண்ணம் வந்தாலும் சரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு வந்துவிட்டால், அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் மட்டும்தான் செயல்படுத்துவான், செயல் வடிவம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துவான். தவறான தீய எண்ணமாக இருந்தால் அதை ஆரம்ப நிலையிலேயே ஒழித்து கட்டி விடுவான், அதற்கு செயல் வடிவம் கொடுக்க மாட்டான், அதை நடைமுறைப்படுத்த மாட்டான். அன்பர்களே, இப்படி உள்ளத்தில் எழுகின்ற எண்ணம், அந்த எண்ணத்தின் ஆரம்ப நேரத்திலேயே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு அவனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் பல பாவங்களை விட்டு அவன் பாதுகாக்கப்படுவான். காரணம், மனிதனுடைய எண்ணங்கள் தான் அவன் செயல்களுக்கு உண்டான வித்து. பூமியிலே ஒரு வித்து விழுந்து 3 நாட்களுக்கு பின்பாகத்தான் அது முளைவிட்டு வெளியே வருகிறது. வித்தே போடப்படவில்லை என்று சொன்னால் எப்படி முளைவிட்டு வெளியே வரும்? செடியை எப்படி பார்க்க முடியும்? அதே போன்று மனித மனங்களில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் தான் அவனுடைய செயல்களாக பின்னால் உருவெடுக்கிறது. அந்த எண்ணங்களையே தவறான எண்ணங்கள் என்று வருகிற போது உள்ளத்தை விட்டு ஒருவன் அகற்றி விடுகின்றான் என்று சொன்னால் எப்படி தீய எண்ணம் தீய செயலாக எப்படி உருப்பெறும்? அதனால் தான் அவர்கள் சொன்னார்கள், உன் உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்களின் போதும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று முராக்கபா செய். நல்ல எண்ணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி, தவறான எண்ணங்களாக இருந்தால் அவற்றை தவிர்த்து விடு என்று சொன்னார்கள். அடுத்த அங்கத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், மனிதன் சில பாவங்கள் செய்கின்றான், ஆனால் அதை விட பெரும்பாலும் இருக்கிறது, அதை அவன் உணர்வதில்லை. அவன் செய்வது என்னவோ பாவத்தை பாவம் என்று உணர்கிறான், ஆனால் அதை விட பெரிய பாவம் அப்போது அவன் உணராமலேயே செய்கிறான். அதை பாவம் என்று அவன் கருதுவதில்லை. அது எப்படி? ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தான், அதே பாவத்தை திரும்ப செய்கின்றான். ஏற்கனவே செய்த பாவத்தை விட அந்த பாவத்தை திரும்ப செய்கின்றான் என்றால் இது பெரும் பாவம். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் என்றால் மீண்டும் அந்த பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது. செய்துவிட்ட பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி மன்னிப்பு பெற்று தன்னை அவன் தூய்மைப்படுத்திக் கொள்ள முற்பட வேண்டும். அதை விட்டு செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் ஏற்கனவே நீ செய்தாயே பாவம் அதை விட கொடியது. அதே பாவத்தை நீ திரும்ப திரும்ப செய்வது ஒன்று. 2, கில்லத்து ஹயாயிக்கே மிம்மன் அலல் யமீனி வஅல ஷிமாலி வஅன்த அல தம்பி அஅலமு மின தம்பி. ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான். அப்படி பாவம் செய்கின்ற போது அவனுக்கு வெட்க உணர்வு இல்லை. எதை பற்றி? என்னுடைய வலப்புறத்திலேயும் இடப்புறத்திலேயும் கிராமம் காத்திவின் என்ற கண்ணியத்துக்குரிய மலக்குகள் அல்லாஹ்வால் நியமனம் செய்யப்பட்டு என்னுடைய காரியங்களை அனுமதமாக பதிவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவனுக்கு வெட்கம் உண்டாகிவிடும். ஆனால் மலக்குமார்கள் தோளில் இருந்து தன்னுடைய செயல்பாடுகளை பதிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவன் வெட்கப்படாமல் இருக்கிறான் என்றால் அவன் செய்த பாவத்தை விட கிராமம் காத்துகின்றதுக்கு வெட்கப்படாமல் இருப்பது பெரும்பாவம். 3, ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கின்றான். இந்த பாவம் செய்கின்ற போது இந்த பாவத்தின் காரணமாக முடிவில் அல்லாஹ் என்னை எந்த நிலைக்கு ஆளாக்குவான், எனக்கு என்ன தண்டனை கொடுப்பான், அதனால் எனக்கு என்ன கதி ஏற்படும் என்பதை பற்றி சிந்திக்காமல் அவன் சிரித்த வண்ணமாக அந்த பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால்
இந்த சிரிப்பு அந்த பாவத்தை விட கொடிய பாவம். இந்த சிரிப்பு அவன் செய்த அந்த பாவத்தை விட கொடிய பாவம். அதே போன்று ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், செய்துவிட்ட பாவத்தை எண்ணி பார்க்கின்ற போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுகிறது. செய்துவிட்ட பாவத்தை, நாம் இப்படி ஒரு பாவம் செய்தோம் என்று பாவத்தை குறித்து சந்தோஷப்படுகின்றான், மகிழ்ச்சி அடைகின்றான். செய்த பாவத்தை எண்ணி பார்க்கின்ற போது தித்திப்பாக இருக்கிறது, அவனுக்கு சுவையாக இருக்கிறது. செய்த பாவத்தில் சுவை காண்பது நீ செய்த பாவத்தை விட பெரும்பாவம். அப்படி என்றால் செய்த பாவத்தை எண்ணி பார்க்கும் போது வேதனைப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும், தலைகுனிய வேண்டும், வெட்கப்பட வேண்டும். இப்படி ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேனே, ஏன் தான் செய்தேனோ, செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று செய்துவிட்ட பாவத்தை குறித்து எண்ணி பார்க்கின்ற போது வெட்கி தலைகுனிய வேண்டும், வேதனையால் துடிதுடிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு செய்த பாவத்தை எண்ணி பார்க்கின்ற போது சந்தோஷப்படுகின்றான். இனம் புரியாத மகிழ்ச்சி, ஒரு வகையான தித்திப்பு என்று சொன்னால் நடுவதில்லா, நீ செய்த பாவத்தை விட உனக்கு ஏற்படுகின்ற பாவத்தை பற்றிய இந்த மகிழ்ச்சி கொடிய பாவம், அதை விட பெரும் பாவம். அதே போன்று இன்னொன்று சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படுகிறது. என்ன கவலை? அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருந்த பாவம் செய்வதற்கு தவறி போய்விட்டது, பாவம் செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பு தவறி போய்விட்டதே, அதனால் இந்த பாவம் செய்ய முடியாமல் போய்விட்டதே, இந்த பாவத்தை செய்திருக்க வேண்டுமே, தவறி போய்விட்டதே என்று பாவம் செய்ய முடியாமல் தவறி போய்விட்டது என்பதை குறித்து ஒருவன் கவலைப்படுகின்றான் என்றால் அந்த பாவத்தை செய்வதை விட இது கொடிய பாவம். பாவம் செய்ய முடியாமல் தவறி போய்விட்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷப்பட வேண்டும். நல்ல வேளை அல்லாஹ் அந்த பாவத்தில் நான் சிக்கிக் கொள்ளாமல், அகப்பட்டுக் கொள்ளாமல் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு புகழ் சொல்ல வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதை விட்டு ஒருவன் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அந்த பாவம் செய்வதற்கு தவறி போய்விட்டது என்று நினைத்து கவலைப்படுகிறான் என்றால் அவன் அந்த பாவத்தை செய்திருந்தால் எதுவோ அதை விட கொடிய பாவமாக அல்லாஹ்விடத்தில் இது எழுதப்படுகிறது. அதே போன்று وخوفك من الريح اذا حركت ستر بابك وانت على الذنب ولا يلترم فؤادك من نظر الله لك اعظم من الذنب. ஒரு மனிதன் நாலாபுறங்களிலேயும் திரை போட்டுக் கொண்டு பாவம் செய்கிறான். நாலாபுறங்களையும் யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் இந்த பாவத்தில் ஈடுபடுகின்ற போது என்னை யாரும் பார்த்து விடக்கூடாது என்று தன்னை சுற்றி நாலாபுறங்களிலேயும் திரை போட்டுக் கொண்டு பாவம் செய்கின்றான். அப்படி பாவத்தில் ஈடுபட்டிருக்கிற போது காற்றடிக்கிறது, திரையை தூக்குகிறது, அவன் பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறான் என்பது வெளியில் தெரிகிறது. அப்போது அவன் பயப்படுகின்றான், ஆஹா திரை உயர்ந்து விட்டதே, 4 பேர் பார்க்கிறார்களே என்று காற்று திரையை உயர்த்தி அடுத்தவர் பார்வையில் தான் பாவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரியுமே என்று பயப்படுகின்றான். ஆனால் தன்னை படைத்த நாயன் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே என்ற பயம் கொடுத்து இல்லை. நீ என்ன திரை போட்டால் என்ன, உன்னை படைத்த நாயன் அல்லாஹ் உன்னை அனுமணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சமில்லை. மறைப்புக்காக போடப்பட்டிருந்த திரை காற்றால் அடித்து தூக்கப்பட்டு விட்டது. இப்போது 4 பேர் பாவத்தில் ஈடுபட்டிருக்கிற நிலையில் என்னை பார்ப்பார்கள் என்று நீ அஞ்சுகிறாய் என்று சொன்னால் இந்த அச்சம் நீ செய்கின்ற அந்த பாவத்தை விட கூடிய பாவம். அன்புகளே, சிந்திக்க வேண்டிய செய்திகள். இவை அனைத்தும் சொன்னது யார்? செய்தனா ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டார்கள். இவை அனைத்தையும் சொல்ல வருகின்ற சாரம், அல்லாஹுவை ஒரு மனிதன் கண்காணிக்க, அல்லாஹுவை உணர ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என் உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகளை அறிந்து கொண்டிருக்கிறான், என் கடைக்கண் பார்வை எதற்காக அசைந்தது என்பதை கூட அல்லாஹ் தெரிகின்றான், என் உள்ளத்தில் வெட்டி மின்னலை போன்று வெட்டி மறைந்த எண்ணங்கள் எனக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் என்ற இந்த உணர்வுகள் எல்லாம் வந்துவிட்டது என்று சொன்னால் மேலே சொன்ன அந்த காரியங்களை அவன் செய்ய மாட்டான். திரை போட்டுவிட்டு பாவம் செய்வானா? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஊரும் உலகமும் பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன, என்னை படைத்த நாயன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்.
என்ற எண்ணம் வந்துவிட்டால் திரை போட்டுக் கொண்டு ஒரு பாவத்தை செய்வதற்கு ஒருவன் ஒருபோதும் புரிய மாட்டான். சுருக்கமாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல வருகின்ற செய்தி, முற்காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இந்த உணர்வோடு இருந்திருக்கிறார்கள். எந்த உணர்வு? அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் நான் இருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய பரிபூரணமான கண்காணிப்பில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு சின்ன உதாரணம், ஹஜ்ரத் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அவர்கள்? ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மகனார், பெருமானாருடைய தகப்பனாரோடு கூட பிறந்த சகோதரி சஃபியா ரலியல்லாஹு மாமி. இந்த மாமியின் மகன் தான் உர்வத் இப்னு ஸுபைர். ஸுபைர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு கணவர். அவர்கள் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா நகரத்துக்கு சென்று ஹஜ்ஜிலே தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உர்வா அவர்கள் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள். எப்படி? அவர்களை அப்துல்லாஹ்வை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய மகள் சௌதாவை எனக்கு மனம் முடித்து கொடுக்கிறீர்களா? மனம் பேசுகிறார்கள். உங்கள் மகள் சௌதா அவர்களை நான் மனம் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு சம்மதமா? மனம் முடித்து தருவீர்களா என்று அவர்களுடைய மகளை மனம் பேசுகின்றார்கள். அப்போது அப்துல்லா யதூஹு பில் கஅபத்தி ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிலே செய்ய வேண்டிய தவாஃப், கஅபத்துல்லாஹ்வை சுற்றி வலம் வர வேண்டிய அந்த தவாஃபை ஹஜ்ஜுக்காக வேண்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர்களின் மகனை தனக்கு மனம் பேசுகின்றார்கள் உர்வா அவர்கள். இப்போது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை, உடன்பாடாகவும் சொல்லவில்லை, எதிர்மறையாகவும் சொல்ல. உடன்பாடு, ஆம் உங்களுக்கு என் மகளை நான் மனம் முடித்துக் கொடுக்கிறேன் என்றும் சொல்லவில்லை, எதிர்மறையாக உங்களுக்கு என் மகளை திருமணம் முடித்துக் கொடுக்க நான் விரும்பவில்லை, விட்டுவிடுங்கள் என்றும் சொல்லவில்லை. மாறாக தான் செய்து கொண்டிருந்த காரியம் தவாஃப், அதை முழு ஈடுபாட்டோடு செய்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை. இப்போது உர்வாவுடைய முகம் வாடுகிறது, உர்வா அவருடைய முகம் வாட்டமடைகிறது. காரணம், நான் கேட்ட கேள்விக்கு அவர்கள் ஒரு பதிலும் சொல்லவில்லையே, அவர் ஒரு பதிலும் சொல்லவில்லையே. உண்மையில் அவருக்கு நான் கேட்ட கேள்வியில் விருப்பம் இருந்திருந்தால், உங்கள் மகள் சௌதாவை எனக்கு மனமுடித்து தாருங்கள் என்று கேட்டபோது எனக்கு மனமுடித்து கொடுப்பதற்கு அவருக்கு விருப்பம் இருந்திருந்தால் கண்டிப்பாக சரி என்று ஒப்புக்கொண்டிருப்பார் அல்லவா? அவர் ஒரு பதிலும் பேசாமல், நான் கேட்ட அந்த வேண்டுகோளை கண்டுகொள்ளாமல் அவர் தன்னுடைய பணியிலே தவாஃப் செய்கிற காரியத்தை முழுமூச்சாக ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அவருக்கு விருப்பமில்லை போதும் என்று கருதி கொண்டு உள்ளுக்குள் தனக்குத்தானே முடிவு செய்தார்கள். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லா அஊது இலைஹி அபதா, இனி ஒரு காலம் அவருடைய மகளை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று நான் கேட்கவே மாட்டேன். இது அல்லாஹ் மீது சத்தியம். நான் கேட்டபோது எப்போது ஒன்று பதில் சொல்லவில்லையோ, இனி வழிய போய் கேட்டு என்னை நானே அவமானப்படுத்திக் கொள்ள நான் விரும்பவில்லை என்பதற்கு பொருள். ஆகவே நான் இனிமேல் அவருடைய மகளை மனமுடித்து தாருங்கள் என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அகன்று விட்டார். ஹஜ்ஜு முடிந்துவிட்டது. எல்லோரும் அவருடைய தாயகத்துக்கு திரும்புகிறார்கள். உர்வா அவர்கள் மதீனா நகரம் தாயகம் அங்கே வர வேண்டும், மதீனா நகரத்துக்கு வருகிறார்கள். பொதுவாக சஹாபாக்கள் பெருமானாருடைய சுன்னத்தை அப்படியே பின்பற்றுவார்கள். பிரயாணம் போய்விட்டு வந்தால் நேரடியாக வீட்டுக்கு போக மாட்டார்கள். முதலிலே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத்து தொழுது விட்டு சற்று நேரம் அமர்ந்திருப்பார்கள் பெருமானார். யாரேனும் சந்திக்க வந்தால் அவர்களை சந்தித்து பேசி முடித்துவிட்டு அதற்கு பின்பாகத்தான் வீட்டுக்கு போவார்கள். இதுதான் பெருமானாருடைய வளமையான சுன்னத்து. அந்த அடிப்படையில் அதற்கு உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகரத்துக்கு வந்தவுடன் நேராக பள்ளிவாசலுக்கு போனார்கள். போய் 2 ரக்காத் தொழுது விட்டு சற்று நேரம் அமரலாமே என்று பார்த்தால் தனக்கு முன்பாகவே அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா நகரத்துக்கு வந்து தொழுதெல்லாம் முடித்து விட்டு அங்கே நிம்மதியாக அமர்ந்திருக்கிறார்கள். யாரிடத்தில் பெண் கேட்டார்களோ, யாரிடத்தில் பெண் கேட்டு அவர் பதில் சொல்லவில்லை என்ற வருத்தத்தோடு சத்தியம் செய்துவிட்டு வந்தார்களோ அவர்கள்
மதுரை மாநகரத்துக்கு திரும்புகின்ற விஷயத்தில் தன்னை விட முன்னதாகவே வந்து பள்ளிவாசலில் தொழுதுவிட்டு அமைதியாக இருக்கின்றார்கள். இதை பார்த்தவுடன் உருவாவர்கள் போய் சலாம், அந்த விஷயத்தை மீண்டும் தொடரவில்லை. ஒரு முஸ்லீமுக்கு முஸ்லீம் பார்க்கிற போது சலாம் சொல்ல வேண்டும். உடனே போய் வசல்லம் து அலைஹி, அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன், அவ்வளவுதான் விஷயம். அப்போது பதில் சொல்லிவிட்டு அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லிவிட்டு ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் என் மகள் சௌதாவை பற்றி மனம் பேசினீர்கள், கேட்டீர்கள். நான் சரி என்று சொல்லிவிட்டேன். என் மகளை மனமுடிக்க வேண்டும் என்ற அதே எண்ணத்தில் இப்போதும் நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். இவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஆம், நான் மனமுடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இப்போதும் இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்போது சொன்னார்கள், நான் அதை ஏற்றுக்கொண்டேன், என் மகளை உங்களுக்கு மனமுடித்து தருகின்றேன் சொல்லிவிட்டு காரணத்தை சொன்னார்கள். நான் தவாபு செய்கின்ற போது அல்லாஹுவை முன்னிறுத்தி நான் சிந்தனையோடு நான் தவாபு செய்தேன். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், என் உள்ளத்து உணர்வுகளை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான், அணு அணுவாக நான் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கின்றேன் என்ற சிந்தனையோடு நான் தவாப் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்து மகளை நிக்காஹ் செய்தீர்களா என்று கேட்டீர்கள். நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதை சொன்னால், அதற்கு பதில் சொன்னால் அல்லாஹ் மீது இருக்கின்ற என் சிந்தனை கவனம் சிதறி போய்விடும். அல்லாஹ்வுடைய சிந்தனையை கைவிடுவதற்கு, சிதறிப்பதற்கு நான் விரும்பவில்லை. அதனால் தான் தவாப் செய்கின்ற போது நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்று காரணத்தையும் சொன்னவுடன் உருவாக சமாதானம் இருந்தார். நியாயமான காரணம். நான் தான் அப்போது வந்து கேட்டிருக்கக்கூடாது. ஒரு வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிற உங்களிடத்தில் வந்து உங்கள் மகளை எனக்கு மனம் முடித்துக் கொடுக்கிறீர்களா என்று மனம் பேசிய அந்த காரியத்தை நான் தான் செய்திருக்கக்கூடாது என்று அப்போது அவர்கள் உணர்கிறார்கள். ஆம் அன்புகளே, இதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கம். அதே போன்று முராக்கபாவுக்கு உதாரணமாக ஹதரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு உதாரணம் சொன்னார்கள். ஒரு நாடாளுகின்ற ஆட்சியாளர், சுல்தான் நாடாளுகின்ற ஆட்சியாளர், அவரிடத்தில் பல பணியாளர்கள் இருக்கிறார்கள். பணியாளர்கள் எல்லோருமே அரசருக்கு பணி செய்வார்கள், பணிவிடை செய்வார்கள். இந்த நிலையில் அரசருக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு வாலிபர் மீது அலாதியான அன்பு இருக்கிறது, அலாதியான கவனம் இருக்கிறது. இத்தனைக்கும் விலை கொடுத்து வாங்கப்பட்ட அடிமைகளில் அவர் விலை மதிப்பு உள்ள அடிமையா என்று கேட்டால் இல்லை, சாதாரண அடிமை. சரி, எல்லோரையும் விட பார்ப்பதற்கு வசீகரமான கவர்ச்சி மிக்க, பேரழகு மிக்க ஒரு அடிமை என்றால் அதிகம் இல்லை, சாதாரண ஒரு அடிமை. விலையால் மதிப்பு மிக்கவரும் இல்லை, அழகால் உயர்ந்தவரும் இல்லை, சாமானியப்பட்டவர். ஆனால் அரசருடைய உள்ளத்தில் அவருக்கு உயர்ந்த இடம் இருந்தது. இது மற்ற பணியாளர்களுக்கு பிடிக்கவில்லை. அவரை விட காசு பணத்தில் உயர்ந்தவர்கள் நாம். விலைக்கு விற்றால் நம்மைத்தான் அதிகமாக விற்க முடியும். அழகு என்று பார்க்கிற போது அவரை விட பேரழகு மிக்கவர்களாக நாம் இருக்கின்றோம். நம் மீது அரசருக்கு கவனம் இல்லை, ஆனால் அவர் மீது என்ன இவ்வளவு அலாதியான ஈடுபாடு என்று ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்தது. அரசருக்கும் புரிந்து கொண்டது. இவர்களுக்கு அதை உணர்த்த வேண்டும், காரணத்தை உணர்த்த வேண்டும் என்று ஒரு நாள் பிரயாணம் போய்கொண்டிருக்கிறார். அப்படி போய்கொண்டிருக்கிற போது எதிரிலே ஒரு மலை. அந்த மலையிலே மேலே தண்ணீர் உறைந்து பனிக்கட்டியாக இருக்கிறது, ஐஸ் கட்டியாக குறைந்து போயிருக்கிறது. மன்னர் போய் கொண்டிருந்தவர் அந்த ஐஸ் கட்டியை பார்த்தார். பார்த்து விட்டு தலையை கொண்டு விட்டார், அப்படியே நின்று விட்டார். எல்லோரும் அமைதியாகிவிட்டார், ஒன்றும் புரியவில்லை. ஏன் அரசர் சந்தோஷமாக பிரயாணம் செய்து வந்து கொண்டிருந்தவர் திடீரென்று என் பிரயாணத்தை நிறுத்திவிட்டு தலையை தொங்கவிட்டுக் கொண்டு மௌனமாக இருக்கிறார்? யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் அந்த அமைதியை விலக்கிக் கொண்டு தன்னுடைய குதிரையை தட்டிவிட்டு சிட்டாக பறந்தார் அந்த குறிப்பிட்ட அந்த வாலிபர். அதிவேகமாக பறந்து செல்கிறார் குதிரைகளே. ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அரசர் தலையை தொங்கவிட்டு மௌனமாகிவிட்டார். எல்லோருக்கும் காரணம் புரியாமல் திகைத்து போய் இருக்கின்றோம். இந்த வாலிபரோ தன்னுடைய குதிரையை தட்டிவிட்டு சிட்டன பறந்து செல்கிறாரே, என்ன காரணம்? யாருக்கும் புரியவில்லை. ஆனால் சற்று நேரம் கழிந்தது. அங்கிருந்து ஐஸ் கட்டியை கொஞ்சம் எடுத்து பெயர்த்தெடுத்து ஐஸோடு வருகின்றார்.
கொண்டு வந்து அரசருக்கு கொடுக்கின்றார். அரசர் கேட்டார், நான் இந்த ஐஸ் கட்டியை விரும்புகிறேன் என்று எப்படி தெரிந்து கொண்டீர்கள் கேட்டார். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இந்த பணியில் உறைந்திருந்த ஐஸை விரும்புகின்றேன் என்று எப்படி தெரிந்து கொண்டீர்கள் கேட்டார். அப்போது அவர் சொன்னார், எல்லோரும் அவருடைய பணியில் ஈடுபட்டிருந்தார்கள், நான் மட்டும் ஆரம்பத்தில் இருந்து அரசருடைய பார்வையை, அரசருடைய எதிர்பார்ப்பு, அரசருடைய முகபாவனை என்ன என்று ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தேன். இந்த இடம் வந்தவுடன் மேலே மலையில் உறைந்திருக்கின்ற அந்த ஐஸை கூர்ந்து பார்த்தீர்கள், பார்த்துவிட்டு பார்வையை தாழ்த்தி கொண்டு அப்படியே அமைதியாகிவிட்டீர்கள். நான் சிந்தித்தேன், அரசர் காரணம் இல்லாமல் எதையும் பார்க்க மாட்டார், அரசர் காரணம் இல்லாமல் எதையும் பார்க்க மாட்டார். ஆகவே அரசருக்கு இந்த பனிக்கட்டியின் விருப்பம், அதனால் தான் பார்த்துவிட்டு பார்வையை தாழ்த்தி கொண்டார் என்று புரிந்து கொண்டேன். நான் விரைந்து சென்று அந்த பனிக்கட்டியை எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று சொன்ன போது எல்லோரும் தலை குனிந்து விட்டார். எல்லோரும் தலை குனிந்து விட்டார்கள். காரணம், இவர் ஒவ்வொரு வினாடியும் அரசருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் முராக்கபா. முராக்கபா என்றால் என் எஜமான் என்ன விரும்புகிறான், அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். என் எஜமான் எதை வெறுக்கின்றான், அதை விட்டு நான் எச்சரிக்கையாக ஒதுங்கிவிட வேண்டும். அவன் விரும்புகின்றவற்றை செய்து அவன் வெறுக்கின்றவற்றை விட்டு ஒதுங்கி அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், அதுதான் என் குறிக்கோள் என்று ஒரு அடிமை தன் எஜமானனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அதற்கு பிறகு முராக்கபா. அந்த நிலையில் சொல்வது யார்? ஹதரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள். ஆம் அன்புகளே, குறிப்பாக ரமலான் மாதத்தை பொறுத்த மட்டில் நாம் பல்வேறு கோணங்களில் முராக்கபா செய்ய வேண்டும். ஆனால் இன்று முராக்கபா செய்கின்ற, முராக்கபா என்றாலே என்ன வேண்டும் என்று தெரியாது. முராக்கபா என்றால் இப்போதுதான் புரியும். முராக்கபா என்றால் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், என் உள்ளத்து உணர்வுகளை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் நான் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வது, இதற்கு பேர்தான் முராக்கபா என்று நாம் இப்போதுதான் புரிகின்றோம். இந்த நிலையில் அன்புகளே, நாம் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய அந்த உணர்வோடு, அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்று கண்காணிக்கின்றான் என்ற உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். ஆனால் வருத்தமான செய்தி, வேதனையான செய்தி, ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் மறந்து மறக்கடிக்கப்பட்டு கைவிடப்பட்டு மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம், ரகசியமான பாவங்கள் பரவலாகிவிட்டது. ரகசியமாக நடக்கிற பாவங்கள் எல்லா இடத்திலையும், எல்லா நபரிடத்திலும் ரகசியமாக பாவம் செய்ய முடியும் என்று சொன்னால் எல்லோரும் துணிந்து இறங்குகிறார். காரணம், அல்லாஹ்வை பற்றிய ஞாபகமே இல்லை. இந்த பகிரங்கமாக இருக்கும் போது 4 பேர் பார்ப்பார்கள் என்று வெட்கப்படுகிறோமே, தனிமையில் அல்லாஹ் பார்க்கிறானே, அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு தப்பிக்க முடியுமா என்ற அந்த எண்ணம் வருவதில்லை. ஆகவே இந்த சமுதாயத்தில் தனிமையில் செய்கின்ற பாவம் பரவலாக ஆகிவிட்டது. ஒன்று, அது மட்டுமல்ல, கதவை பூட்டிவிட்டு யாரும் இல்லை என்று மனிதன் நினைத்து விட்டால் அல்லாஹ்வுக்கு துணிச்சலாக மாறு செய்கின்றான். அவனுக்கு கொஞ்சம் கூட வெட்க உணர்வு வருவதில்லை. கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, யாரும் பார்க்க முடியாது, நான் என்ன பாவம் செய்தால் என்ன என்று மனிதன் துணிகின்றான். இதையும் தாண்டி சில பாவிகள் பாவத்தை பகிரங்கமாக செய்வதற்கு பின்வாங்குவதில்லை, பகிரங்கமாக செய்கின்றார்கள். எத்தனையோ குடிகாரர்கள் பகிரங்கமாக குடிக்கின்றார்கள், கொலைகாரர்கள் பகிரங்கமாக கொலை செய்கின்றார்கள், சூதாட்டக்காரர்கள் பகிரங்கமாக சூதாடுகின்றார்கள், கற்பழிப்பு செய்கின்ற பாவிகள் பகிரங்கமாக கற்பழிப்பு செய்கின்றார்கள். எத்தனையோ பாவங்கள் பகிரங்கமாக செய்வதற்கு தயங்காமல் செய்கின்றார்கள். அதையும் தாண்டி செய்வதோ பாவம், ஏதோ நல்ல காரியம் செய்வதை போன்று, நல்ல காரியத்தை போன்று கருதி கொண்டு செய்கின்ற அளவுக்கு மனிதன் துணிந்து விட்டான். செய்வதோ பாவம், பகிரங்கமாக செய்கின்றான். அதை பாவம் செய்கின்றோம் என்ற குற்ற உணர்ச்சி இல்லை, நல்ல காரியம் செய்கின்றோம் என்ற உணர்வோடு செய்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே சென்றால் சிலர் செய்கின்ற பாவத்தை பெருமையாக சொல்லி காட்டுகிறார்கள். பெருமை உணர்வோடு சில கூலிப்படையை பார்க்கலாம். நாங்கள் இதுவரைக்கும்
5500 பேரை போட்டு தள்ளியிருக்கிறோம். நாங்கள் கேள்வி பெரிய கேள்வி. சுபஹானல்லாஹ். அவர்கள் செய்த கொலை சாதனையா? அவர்கள் செய்த கொலையை பற்றி பெருமையாக பேசுகின்றான். அதே போன்று ஒருவனை பார்த்தால் கீழ்த்தரமானவன், நான் இத்தனை பெண்களை கற்பழித்திருக்கிறேன் என்று சொல்கிறான், பெருமையாக. இன்னொருவனை பார்க்கிறோம், நான் அயல் நாட்டு வந்துதான் பருகிறேன், நேற்று கூட இந்த சுவிட்சர்லாந்திலிருந்து வந்தது என்று அதை பெருமையாக சொல்கிறார். குடிக்கிறான் மது, கேடுகட்ட மது, அதை பெருமை. விபச்சாரம், அதை பெருமையாக சொல்கிறான். செய்வது கூலிப்படை தொழில், கொலை, அதை பெருமையாக சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய முராக்கபா என்ற அந்த உணர்வில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என் உள்ளத்தில் எழுகின்ற உணர்வுகளை அறிந்து கொண்டிருக்கிறான். என் கடைக்கண் பார்வை எதற்காக வேண்டிய அசைந்தது என்பதை கூட அல்லாஹ் துரிதமாக தெரிந்து கொண்டிருக்கிறான். என் உள்ளத்தில் வெட்டி மறைந்த எண்ணங்கள் என்ன என்று எனக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், என் ரப்புக்கு தெரியும். அணு அணுவாக நான் கண்காணிக்கப்படுகின்றேன், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் நான் இருக்கின்றேன் என்ற அந்த உணர்தல், அல்லாஹுவை பற்றிய உணர்தல் ஒவ்வொரு வினாடியும் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் ஒருபோதும் பாவம் செய்வதற்கு துணிய மாட்டான். அந்தரங்கத்தில் கூட தாளிடப்பட்ட வீட்டுக்குள் தனிமையில் இருட்டுக்குள் இருந்தால் கூட பாவம் செய்வதற்கு அவனுக்கு ஒருபோதும் துணிச்சல் வரமாட்டார். ஆக மக்களே, முராகபாவை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். முராகபா என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்த நாயனை பற்றி, நாயனுடைய பார்வையை பற்றி, நாயனுடைய கண்காணிப்பை பற்றி என்றும் உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். அந்த உணர்வுக்குத்தான் முராகபா. அல்லாஹ்வின் உணர்வு, அல்லாஹ்வை பற்றிய உணர்வோடு இருத்தல் என்று சொல்லப்படும். அந்த உணர்வு ஒவ்வொரு மூமினுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த உணர்வு அவனை பாவங்களை விட்டு பாதுகாக்கும், நற்காரியங்களை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். ஆபத்தான கட்டங்களில் கலங்காமல், நான் தனியானவன் இல்லை, என்னோடு என் ரப்பு இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் சௌர் குகையில் இருந்து சொன்னதை போன்று அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் செங்கடலுக்கு முன்பாக சொன்னதை போன்று ஒருபோதும் விரோதிகள் நம்மை பிடிக்க முடியாது. என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்று சொன்னதை போன்று எத்தனை ஆபத்தான சூழ்நிலையிலேயும் அஞ்சா நெஞ்சத்தோடு கலங்குகின்ற நிலை இல்லாமல் உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு உறுதியாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் மனிதர். ஆகவே முராகபா என்பது ஒரு மூமினை பாவத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயம். நன்மைகளை செய்வதற்கு அவனுக்கு தருகின்ற ஊக்க மருந்து. ஆபத்தின் போது அவனுடைய பதட்டத்தை நீக்கி, அச்சத்தை போக்கி, அவனுக்கு மன உறுதியையும் நிம்மதியையும் தருகின்ற மாபெரும் ஆயுதம் அது. அதனால் தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முராகபாவை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நீங்கள் எங்கிருந்தாலும் சரி அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்ற செய்தியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த செய்திகளை நம் நெஞ்சத்தில் பதிய செய்து வாழ்க்கையில் கடைபிடித்து ஈருடத்தில் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக அல்லாஹ் அனைவரையும் சொல்லுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அதாவது வித்திரை பொறுத்த மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க என்பதற்கு ஒரு ஹதீஸ்ல இந்த விளக்கம், ரமலானுடைய பிந்திய 15 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் குனூத் ஓதினார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸை மையமாக வச்சுக்கிட்டு தான் ஷாஃபி மதுஹபில் இருக்கக்கூடிய மக்கள் ரமலானில் பிந்திய 15 நாட்களில் குனூத்து ஓதுவாங்க. முதல் 15 நாளில் சும்மா வித்து ஓதுவாங்க, குனூத்து ஓத மாட்டாங்க. ஒரு ஹதீஸ். ஆனால் சரியான செய்தி என்ன என்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம முடிவு வரக்கூடாது. 100 விஷயத்தில் ரசூலுல்லாஹ் இப்படிலாம் நடந்தாங்க, 10, 15, 20 ஹதீஸ் வரும். எல்லா விஷயம் மொத்தம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அவ்வளவுக்கும் ஒன்றுக்கொன்று மோதல் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து
ஒரு கருத்தை உருவாக்கி ஒரு கருத்தை எடுத்து அது சரியான. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். வித்திரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடம் முழுவதும் தொழுதிக்காங்க. நம்ம ரமலான் 30 நாள் தொழுவோம், வருஷம் ஃபுல்லாக தொழுதான். அது மட்டும் இல்லை, வித்திர கட்டாயம். அல்வித்திரு ஹக்குன் அல்வித்திரு ஹக்குன் அல்வித்திரு ஹக்குன் ஃபமன் யூத்திரு ஃபலைஸ மின்னா. வித்திரு கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். யார் வித்திரு தொழவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். பயங்கரமான ஆள். சரி, அந்த வித்திரில் ரசூலுல்லாஹ் குனூத் ஓதுனாங்களா? ஹதீஸை பார்க்குறோம். சில டைமில் ரசூலுல்லாஹ் குனூத் ஓதவும் செஞ்சுக்கிறாங்க, சில டைமில் ஓதாமல் இருந்திருக்காங்க. வருஷம் ஃபுல்லாக. 1 2 எப்போ ஓதுனாங்க? ருக்குவுக்கு முன்னாலேயா ருக்குவுக்கு பின்னாலேயா? ருக்குவுக்கு முன்னாலையும் ஓதிக்கிறாங்க, சில போது ருக்குவுக்கு பின்னாலையும் ஓதிக்கிறாங்க. கை தூக்குனாங்களா இல்லையா? சில போது கை தூக்கியும் ஓதுனாங்க, சில டைமில் கை தூக்காமலும் ஓதுனாங்க. 6 செய்தி கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திரில் ஓதுகின்ற குனூத்தை வருடம் முழுவதும் ஓதினார்கள். ஆனால் சில டைமில் ஓதுவாங்க, சில டைமில் ஓதாமல் இருப்பாங்க. ருக்குவுக்கு முன்னாலேயும் ஓதுவாங்க, ருக்குவுக்கு பின்னாலையும் ஓதுவாங்க, கை தூக்கியும் ஓதுவாங்க, கை தூக்காமல் ஓதுவாங்க. இப்படி நாம வச்சுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை போன்று என்ன செய்யலாம்? கை தூக்கியும் ஓதலாம், கை தூக்காமலும் ஓதலாம், ருக்குவுக்கு முன்னாலும் ஓதலாம், ருக்குவுக்கு பின்னாலையும் ஓதலாம், சில டைமில் ஓதலாம், சில டைமில் ஓதாமல் வெறும் வித்திருக்கலாம். இதுதான் சரியான கருத்து. அதனால் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ரமலானுடைய இந்திய 15 மட்டும் ஓதுறது, முந்தைய நாட்களில் விட்டுறது அப்படிங்கிறது அது ஒரு ஹதீஸ், மறுக்கலை. ஆனாலும் ஒரு ஹதீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றதை விட ஒட்டுமொத்தமாக அது சார்ந்து எத்தனை ஹதீஸுகள் கிதாபுகளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா ஹதீஸுகளையும் ஒன்றாக திரட்டி அந்த ஒட்டுமொத்த ஹதீஸுகளுடைய சாரத்தை எடுத்து அந்த சாரத்தின் கருத்து என்னவோ அதை செயல்படுத்துறது தான் ரொம்ப ஏற்றமான கருத்து. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் சோதனையான நேரங்களில் 5 வேளை ஓதிக்கிறார். ஒரு நாண்டு சில நபர்கள் வந்து நாயகத்துக்கு நாங்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், உங்கள் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்குறதுக்காண்டி இங்கே ஆளுகளை அனுப்பணும்னு குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளால் அனுப்புனான்னு கேட்டாங்க. அப்போது சூடுல 70 ஹாஃபில் பொறுக்கி எடுக்கப்பட்ட பொறுப்பு முத்துகள் 70 சஹாபாக்களை பொறுக்கி எடுத்து அவங்க அனுப்பி வச்சாங்க. ஆனால் அவங்களோ வந்தவங்க உண்மையான சண்டாளங்க, துரோகிகள். இந்த 70 பேரையும் அழைச்சிக்கிட்டு போய் பீரே மவுனாங்கிற இடம் வந்த உடனே 70 பேரையும் படுகொலை செலுத்தோம். 70 ஹாஃபில். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச ஒன்று கொதிச்சு போயிட்டாங்க. சொல்கிறோம், ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. அவங்க கையை தூக்கி அல்லாஹ் அவங்கள ஒன்றுட்ட ஒப்படைச்சிடல, எல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இந்த ஒரு லைஃப் கொண்டு ஓதுறாங்க, அசல்ல ஓதுறாங்க, மகளிர் ஓதுறாங்க, இஷால ஓதுறாங்க, சுபுல ஓதுறாங்க. 1 மாதம் ஓதுனாங்க. சொல்லுவோம், 1 மாத காலம் ஓதுனாங்க. அப்புறம் தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை லைஸலக மினல் அம்ரி ஷைஉன் ஃபஅல்ஹு. அதாவது நபியே, நீங்கள் இப்படி வாசியை பொருத்தமல்ல, அல்லாஹ் நினைச்சா அவனை ஏன் மன்னிச்சு அவனுக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அவனை இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும். தப்பு செஞ்சுட்டான், அல்லாஹ் நினைச்சா அவனுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அல்லது அல்லாஹ் நினைச்சா அவனை தண்டிக்கவும் செய்யணும். அவங்க அபீபர் அல்ல அதாவது செய்யணும், தண்டிக்கவும் செய்யணும். அதனால அவனை தண்டிக்கிறதா மன்னிக்கிறதா அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு. அது நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். என்ன சொல்லாங்க, 1 மாதத்தில் கொடுத்தாங்க. 1 மாதத்தோட அடுத்து துவாச்செல்லாம் கொடுத்தாங்க. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போர், முஸ்லீம்களுக்கு ஒரு ஆபத்து பிரச்சனை வந்தாங்க, தாராளமாக 5 வக்தையும் நினைச்சான் புத்திருக்கு 5 வக்தையும் கொடுத்துருவோம். கடையை மஹரம் இல்லாமல் உம்ராவுக்கு போறதை விட போகாமல் இருக்கிறவங்க அல்லாஹ்ட்ட நெருக்கமானாங்க. மஹரம் இல்லாமல் ஹஜ் உம்ராவுக்கு போறாங்களே அவங்களை விட மஹரம் இல்லை என்ற காரணத்தால் நாங்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகவில்லை என்று சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கிறாங்க, இவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானாங்க. சுருக்கமாக அவங்களுக்கு தேவை காசு தானே, அவங்களுக்கு தேவை காசு. பிஸ்னஸ் டிராவல்ஸ் என்ன ஹிதமத்தை செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் குர்பான் நாங்கள் தியாகத்தோடு செயல்படுறோம். நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க காசு தர்றாங்க, அவங்களோட கூடுதலாக நாங்கள் செலவழித்து தியாகம் பண்ணலாம் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட எவ்வளோலாம் உதவ முடியுமோ அவ்வளோ உதவிக்குவோம். குறைச்சி செலவழிச்சிட்டு அதிகமாக மிச்சம் பிடிச்சி லாபம் பார்க்குறாங்க. லாபம் இது வேணும் சொல்லுவாங்க.
தாராளமாக பேசலாம். நானே பேசுகிறேன் சார், நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க சார். நான் ஒரு நேரத்துக்கு முடிவு செஞ்சு இந்த டிராவல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க, நம்ம பேசுவோம். நம்ம பேசுறது ரெடி. அறவே கூட அறவே அறவே கூட கூடவே கூட சூழ்நாடு காலத்து சஹாபாக்கள் எப்படி இருக்குது? மனைவி ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, கணவர் போருக்கு போகிறதுக்கு பேர் கொடுத்தீங்க. அப்போ அந்த பேரை கேன்சல் பண்ணிட்டு மனைவியோட மகரத்துக்கு அனுப்பினாங்க. அதே சொல்லு, போருக்கு போக வேண்டிய ஆள் மனைவிக்கு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு மகரம் இல்லைங்கிற காரணத்தினால கொடுத்த அந்த பேரை கேன்சல் பண்ணிட்டு இன்னும் போனாப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. இப்படிதான் அதிசயம் பார்க்கணும். மகரம் இல்லை வாங்க நான் கொடுக்கணும்னா அது சும்மா காசு காணி சொல்லுவேன். அது சரி. வெளியில் போகும்போது தான் போனாங்களா அல்லது திறந்து போனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தெளிவாக வந்து ஹிஜாபு இறங்குறதுக்கு முன்னாடி நிலைமை வேறு, ஹிஜாபு இறங்குனதுக்கு பின்னாடி நிலைமை வேறு. ஹிஜாபு எப்போ இறங்குச்சோ அதுக்கு முன்னால் எல்லாரும் முகத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி அந்த போருக்கு போயிட்டு வரும்போது லேட்டானாங்கல்ல ஒரு இடத்துல, அப்போ நைட்டு தூக்கிட்டாங்க அந்த இடத்துல. அப்போ அங்கே ஒரு ஆள் போய் தள்ளிக்கிட்டே வராது, விடுபட்டு போன ஜாமான்களை எடுக்கிறக்காண்டி. டக்குன்னு தூங்கியிருந்தால முகத்தை பார்த்தோம், ஆயிஷா நாயில அப்படின்னு புரிஞ்சுட்டாரு. புரிஞ்ச உடனே அடுத்த வினாடி சொன்னார், இன்னாடி இல்லாத இன்னும் இல்லையாது. சொன்ன உடனே ஆயிஷா நாய் செஞ்ச வேலைமா டக்குன்னு எந்திரிச்சு மரத்தலை தொங்க விட்டாங்க. டக்குன்னு எந்திரிச்ச உடனே தொங்க விட்டாங்க. அப்போ கேள்வி வருது, பார்த்த உடனே இருக்காது. அவங்க வந்து மொத்த 3 ஆண்டில் இந்த ஆயிஷா நாயின் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரே சொல்றாரு, ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்குவதற்கு முன்பாக நான் ஆயிஷா நாயை பார்த்திருக்கிறேன். என்ன சொல்றது? ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்குவதற்கு முன்பாக ஆயிஷா நாயுடைய முகத்தை நான் பார்த்திருக்கேன். அப்புறம் என்ன அர்த்தம்? ஹிஜாப் இறங்கியதற்கு பின்பாக ஆயிஷா நாயுடைய முகத்தை நான் பார்க்கணும்னு அர்த்தம். தெளிவா? ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்குவதற்கு முன்பாக ஆயிஷா நாயுடைய முகத்தை நான் பார்த்தேன் என்ற வார்த்தையே நமக்கு தெளிவா சொல்லுது. ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்கியதற்கு பின் ஆயிஷா நாயுடைய முகத்தை நான் பார்த்ததில்லை. அப்ப பெருமானாருடைய காலத்துல பெண்கள் முகத்தை மூடுறது தான் இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய பண்பாடு, இஸ்லாமிய ஒழுக்கம் என்றுதான் கடைபிடிச்சு வந்தாங்க. ஒரு சில பெண்கள் இருப்பாங்க, வயது முதிர்ந்த பெண்கள், அது சாதாரண சில பேர் வேலையாட்கள் இருக்காங்கல்ல, சில வேலையாட்கள் பெண்கள், சில சமையல்கார பெண்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள பெண்கள் அந்த காலத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி வயசு முதிர்ச்சியின் காரணமாக அல்லது பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்களை யாருக்கும் வேலைக்கார பெண்கள் கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரி சட்டப்பட்ட சில பெண்கள் முகத்தை மூடாமல் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு மூடிப்பாங்க, இந்த அளவுக்கு இருக்கு. அதை மட்டும் வெளியே காட்டிக்காங்க. அது அவங்கள யாரும் கண்டுக்கிற போது இல்லை. அதனால இன்னும் சொல்லப்போனா சஹாபாக்கள் எப்படி பழக்கம் வந்துச்சு? முகத்தை மூடி இருந்தால் அந்த பெண் பொருள் சுதந்திரமான பெண், முகத்தை திறந்திருந்தா அந்த பெண் அடிமை பெண் என்று அடையாளம் கண்டாங்க. அடிமை பெண் முகம் மூட மாட்டாள், சுதந்திரமானவள் முகம் மூடி இருப்பார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சஹாபாக்கள் பழக்கம் இருந்துச்சு. அப்ப சஹாபாக்களுடைய காலத்துல முகத்தை மூடுவதுதான் பொதுவான பழக்கமாக இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் வேற மாதிரி கேட்குறேன். அல்லாஹ் அடுத்தவங்களுடைய பார்வையில பெண்களுடைய கவர்ச்சி அவங்களை நிறுத்தக்கூடாதுன்னு ஹிஜாப் போட சொன்னான், தானே போட சொன்னான். இப்போ இங்கே முடியாச்சு, அங்கே முடியாச்சு, இங்கே எல்லாம் முடியாச்சு, இது மட்டும் திறந்தது. நான் கேட்குற மாட்டேன், ஒரு பெண்ணு அழகான பெண்ணு அழகில்லாத பெண்ணு எதை வச்சு முடிவு செய்யும்? காலப்பக்கம் முடிவு செய்யும், எதை வச்சு முடிவு செய்யும்? முகத்தை பொறுத்து முடிவு செய்யும். முகத்துல இல்லாத வச்சுக்கிறான். அவன் அழகான பெண்ணா அழகில்லாத பெண்ணா முகத்துல தான் வச்சுக்கான். அல்ல எல்லாத்தையும் மூடிவிட்டு முகத்தை மட்டும் திறந்து வைங்க. என்ன அர்த்தம்? இது எது மாதிரிங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், புஷ்பராகம், கனக புஷ்பராகம், அது இது நிறைய நகரத்தினர்கள்லாம் இருக்குது, காசு பணம் தான் இருக்குது. எல்லாத்தையும் அந்த கதவை போட்டு இந்த கதவை போட்டு எல்லாம் பூட்டியாச்சு. பூட்டிட்டு லாஸ்ட்டில் தலைவாசிக்கல அந்த சாவி மொத்தமாக கொண்டு பொத்தாங்க வச்சுட்டு நான் திறந்து விடுவாங்க. தலைவாசி திறந்துட்டு போவாங்க. தலைவாசல எல்லா சாமியும் வச்சு திறந்து விட்டுருவாங்க.
என்னடா கேட்டா பாதுகாப்பு தானே போட்டுனேன், தலவாசல் போட்டுங்களா? இல்லை அதை சும்மா வச்சுக்கிறேன். என்ன அறிவி, தலவாசல் திறந்து கொடுத்துக்க சாவியை வச்சுக்கிட்டா அப்புறம் அவன் எடுத்து திறக்கிறது கஷ்டமே இது. அந்த மாதிரி தான் இதை மூடு, இதை மூடு, அதை மூடு, அதை மூடு, எல்லாத்தையும் மூடு, முகம் திறந்து தலவாசல் திறந்து வச்சு சாவி குத்தையும் வச்சுட்டு தலவாசல் திறந்து வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன முகத்தை பார்த்து தான் பொம்பளை தெரியுமே, பொம்பளை சின்ன வயசுக்காரியா, மூத்த வயசுக்காரியா, அழகானவளா, அழகு இல்லாதவளா, கவர்ச்சிகரமானவளா, கவர்ச்சி எல்லாம் தெரிஞ்சு போயிருமே. அதனால நம்ம இதை மறுக்கலை. அறிஞர்கள்ட்ட அப்படி ஒரு கருத்து இருக்குது. எப்படி முகத்தை வந்து திறக்கலாம்னு ஒரு கருத்தை இருக்குது. ஆனாலும் திறக்கலாம் என்ற அந்த கருத்தை விட திறக்கக்கூடாது என்ற இந்த கருத்து தான் வேண்டுதலான கருத்து. பல பல ஹதீஸ்களுக்கு ஏற்றமான கருத்தாக இருக்கு. அந்த மாதிரிலாம் போயிட்டாங்க. ஒரு நோட்டீஸ் கொடுக்க போகும்போது மினிமான வயசு 30 வயசு எல்லாரும் கொடுக்க அது இஸ்லாமிய மரபே அல்ல. வச்சுக்கலாமா? வந்துட்டாங்களா? வந்தாங்க சும்மா புலிகள் முடிச்சுட்டு வந்தாங்க. புலிகளோட ஆலோசனை இந்த எஸ்பி கோயில் மதரசார்ந்து நான் இதுக்கு வந்துட்டேன். எஸ்பி கோயில் மதரசார்ந்து ரசூலுக்காக வந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ காசு பண்ணுறாங்க. நாளைக்கு சிம்புளை கொண்டு வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து சொல்லி முதல்ல 2 விஷயம். சேரில் உட்கார்ந்து தொழுவதுங்கிறது என்ன இல்லை மாற்றம். சேரில் அமர்ந்து தொழுதல் அப்படிங்கிறது மார்க்கத்தில் இல்லை. ஒன்றாச்சா? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு சில நாட்களுக்கு முன் மதீனா மாநகரத்தை சுற்றி வெவ்வேறு 7 கிணறுகளில் இருந்து 7 தோல் துருத்தி நிறைய தண்ணியை கொண்டு வர சொல்லி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்து ஒரு பெரிய ஒரு வட்டு ஒரு தாம்பலம் இருந்துச்சு. பெரிய தாம்பலம். அதில் ரசூலுல்லாஹ் உட்காந்துருந்தாங்க. 7 தோல் துருத்தியை திறந்து உட்காந்து மேலே ஊற்றினாங்க. ஊற்றின உடனே ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தெம்பு கிடச்சி, கொஞ்சம் சிறு கிடச்சி. அப்போ என்ன ரசூலுல்லாஹ் அதற்கு அலி கரமல்லாஹ் ஒரு பக்கம், ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவங்கள மறுபக்கம் 2 பேரும் நிப்பாட்டி தோளில் கையை போட்டுக்கிட்டு 2 பேருடைய கையை போக்க சொல்லி தன்னுடைய வலது முட்டியை மடக்கி சூடுதான் முட்டியை வச்சுட்டாங்க. ஒரு முட்டியை வச்சுட்டாங்க. இன்னொரு முட்டியை தூக்க முடியாது. ரோட்டில் கோடு ஓட்டுக்கிட்டே போய் எங்கே போகிறாங்க? தொழுவ போகிறாங்க. லொஹர் தொழுவாங்க. யார் தொழுதுச்சியா? அவுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுவ வச்சுருக்காங்க. இப்போ ரசூலுல்லாஹ் போகிறாங்க. நல்லா விளங்கினேன். அப்போது இப்போ உள்ள பிளாஸ்டிக் சேர் இல்லை, அப்போ வேண்டாம். ஆனால் மரச்சேரி இருந்துச்சு, இரும்பு சேரி இருந்துச்சு, எல்லா சேரும் அது பார்த்துருந்துச்சு. ஏன்னா அதிசயிலே குரான் குருசின்னு வார்த்தை வருது. குருசின்னா நாற்காலி. அப்போ ரசூல் காலத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த ரசூலா அடுத்து 3 நாள் பார்த்து ஆகுறாங்க. எவ்வளோ கடுமையான பலவீனமாக இருக்குது. அப்போ ஒரு குருசியை கொண்டு போட்டு ரசூலா உட்காச்சாங்களா? அது ரசூலா கேட்டாங்க, ஒரு குருசி எடுப்பாங்க போடுங்க அப்படின்னாலா? ரசூலா கீழே தான் இருக்காங்க, தரல இருக்காங்க. வஃபாத்துக்கு 3-4 நாளைக்கு முன்னாடி இவ்வளவு சிரமத்தோடு ரசூலுல்லா போய் குருசியில் உட்காரல, தரையில தான் உட்கார்ந்தாங்க. 1400 வருஷமா இந்த குருசியில் பள்ளியாசம் உட்கார கலாச்சாரமே இல்லை. இப்போ ஒரு 15-20 வருஷமா தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தது இந்த முசீபத்து. ஒரு 15 இந்த ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு போன இடத்துல அங்கே வந்து நோயாளிலாம் வருவாங்க. அவங்க வீல் சேரை பார்த்துருப்பாங்க. காமிச்சோன்னு அப்படி பார்த்துருவாங்க வீல் சேரில். அதை பார்த்துட்டு வீல் சேரை உட்காந்து திருவிழாமோ அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இங்கே வந்து சேரை கொடுப்பாங்க. இதனால வந்த நடனை சரி ஒரு விஷயம். அப்போ சேரில் உட்கார்ந்து தொழுகுதல்ங்கிற மாற்றத்துக்கு இடமில்லை. ஒன்று. அடுத்து 2வது ஒரு பேச்சுக்கு ஒரு ஆள் உட்கார்ந்து சேரில் உட்கார்ந்துருவார். அப்போது சுஜூது ருக்குவுக்கு போகும்போது என்ன செய்யணும்? கையை 2 கால தலையை கொஞ்சம் ருக்குவுக்காக நகை குனியணும். அடுத்து சமயம்லாம் சுஜூதுக்காக ருக்குவுக்கு குனிந்ததை விட சுஜூதுக்கு அதிகமாக குனிய வேண்டும். இந்த கை நீட்டுறது போட்டு தான் அதுதான் ஒன்று இல்லை. அதான் சும்மா கையை நீட்டுக்கிறது, கீழே வச்சுக்கிறது, சொட்டுக்கிறது, மேலே வச்சு அதெல்லாம் சரி. முன்னாடி வச்சுட்டு முன்னாடி செஞ்சு செய்வது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மாட்டேன் ருக்குவுக்கு போகிறோம்னா கையை இப்படி இருக்கணும். இங்கே தக்க அல்லாஹு அக்பர் சமி அல்லாஹு ஹமீதா. சுஜூதுக்கு ருக்குவுக்கு தாக்கியதை விட சற்று அதிகமாக தாக்கணும். அல்லாஹு இதுதான் சரியான.
கையை தூக்குறது இழுக்கிறது அதெல்லாம் அது தொழுகையில் தான் கை தூக்கும். உட்கார்ந்துருந்தாலும் உண்மை சரியா? அது முடிச்சுக்கலாமா? சரி